ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இமார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் ரொம்பவே காமெடியாக இருக்கும், பட் எனக்கு காமெடி வராது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு காமெடியாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இமார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 9. நம்ம ஹீரோ ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இப்போ அவனை ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டேங் வந்து சாண்ட்ரங்க வழிமறிச்சு, என்ன சாண்ட்ரங், நம்மலாம் கிராம் ஸ்கூல் ஒன்னா படிச்சோம், என்ன மறந்துட்டு போறியே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், என் வழியில நிக்காத அப்படின்னு பஞ்ச் பண்ண போகவும் ஒரு பொண்ணு வந்து தடுக்கிறா. இதுதான் ஸ்டூடெண்ட் யூனியன் செக்ரட்டரி ஈஷா பே அப்படின்னு சொல்லி டாங் அவளை இன்ட்ரோடியூஸ் பண்றான். என்ன பிரச்சனை பண்றீங்களான்னு சியாச்சான் அட்டாக் பண்ண போகவும் இன்னும் 2 பசங்க வந்திருக்காங்க. கவலைப்படாத சாண்ட்ரங், வாங்க நான் ரொம்பவே சேஃப்டியா பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி டாங் சொல்லி சிக்னல் கொடுக்கவும், நம்ம ஹீரோ மேல நெருப்பு பிடிச்சி நம்ம ஹீரோ அப்படியே ஏறிதான். நீ ஷீ வந்துட்டு நம்ம ஹீரோவை மம்மை மாதிரி கட்டி இப்ப தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அச்சோ வாங் பொழைப்பான மாட்டானோ தெரியல, கவலைப்படாத நாங்க காப்பாத்திருந்தோம் அப்படின்னு டாங் கிண்டல் பண்ணவும் சாண்ட்ரங் டென்ஷன் ஆகி அவளோட ஸ்வாட எடுக்கிறா. அதை வச்சு அட்டாக் பண்ணலான்னு போகும்போது டக்குன்னு டீச்சர் வந்து தடுத்துட்டு ஸ்வாட காம்படிஷன்ல மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க பசங்க என்ன இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி மிஸ் பான் கேட்கவும், உடனே மிஸ் ஷீ வந்துட்டு சிக்னல் கொடுக்குறா, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி டாங் சொல்றான். சரி உள்ள வாங்க மத்ததை பத்தி பேசலாம் அப்படின்னு மிஸ் ஷீ கூப்பிடுறாங்க. பிரச்சனை பண்ற பீஃபங் தான் வந்து நம்ம ஹீரோவை எரிச்சிருக்கான், எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம ஹீரோவோட கட்ட அவுத்து பார்த்தா உள்ள நம்ம ஹீரோவை காணும். நம்ம ஹீரோ அந்த பில்டிங்க்கு மேல நடந்து போய்கிட்டு இருக்கான். பீஃபங் அட்டாக் பண்ணதுல நம்ம ஹீரோவோட அந்த சீல் இன்னும் ரொம்பவே மோசமா பிரேக் ஆக ஆரம்பிச்சிட்டு நம்ம ஹீரோ அவங்க அப்பாக்கு கால் பண்ணி, அப்பா என்னோட சீல் பிரேக் ஆயிட்டு இருக்கு, நான் ஃபேக்ஷன் 59ல இருந்து யாருக்கும் தெரியாம வெளியே வந்துருந்தேன், நீங்களும் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி நான் புது ஆம்லெட்டோட வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா டக்குனு அங்க போறாரு. அந்த சீல் மட்டும் பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் பவர் ரிலீஸ் ஆகி இந்த மொத்த உலகமா அழிஞ்சிரும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை லைட்டா யூஸ் பண்ணா கூட ஆபத்து தான். ஏங்கப்பா இவ்வளவு பெரிய ஜிம்மா அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சரியமா பாக்காங்க. ஸ்வாட் காம்படிஷனை பத்தி மிஸ் ஷீ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டோட்டலா இந்த இடத்துல 5 ஏரியா இருக்கும். மெட்டல், வுட், எர்த், வாட்டர், ஃபயர். 5 பிளேஸ்லயும் 5 இடத்துல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸா அவங்க ஸ்வாட வைக்கணும். ஸ்வாட எந்த ஸ்கூல்ல அதிகமான நேரம் அதிகமான இடத்துல வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறிட்டு இருக்கும். யார் ஃபர்ஸ்ட் 100 தொடுறாங்களோ அவங்க தான் வின்னர். உங்க ஸ்கூல்ல போன வாரம் தான் ஒரு அட்டாக் நடந்துச்சுங்கிறதுனால தான் இந்த தடவை காம்படிஷன் எங்க ஸ்கூல்ல நடக்குது அப்படின்னு மிஸ் ஷீ சொல்றாங்க. மாஸ்டர் என்ன வெளியே போகிறதுக்கு வழி தெரியலையா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட் கேட்கவும், என்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை நான் இப்போ யூஸ் பண்ணக்கூடாது, அதான் நான் தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மாஸ்டர் இந்த பக்கம் வெளியே போறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு இந்த ஸ்வாட் சொல்லவும், நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு போறான். நீங்க வெறும் 4 பேர் தான் இருக்கீங்க, எப்படி கலந்துக்கிட போறீங்க அப்படின்னு சொல்லி டாங் கேட்கவும், நாங்க கலந்துக்கிட கூடாதுன்னு தானே வேணும்னே வாங்க அட்டாக் பண்ணிருக்கீங்கன்னு சாண்ட்ரங் டென்ஷன் ஆகுறா. உங்க டீம்லயும் 4 பேர் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹாக்வா கேட்கவும், 5வது ஆளு இவ்வளவு நேரமா நம்ம கூடவே தான் இருக்கான் அப்படின்னு டாங் சொல்றான். தண்ணி அப்படியே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது, பார்த்தா ஒருத்தன் வந்து நிக்கிறான். என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவா அப்படின்னு சியாச்சான் டென்ஷன் ஆகவும், வெயிட் பண்ணி ரொம்பவே பவர்ஃபுல்லானவன், அவன் அந்த தண்ணிக்குள்ள இருந்தா வந்தான், ஆனா அவன் மேல ஒரு டிராப் தண்ணி கூட இல்ல பாரு அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். சும்மா ஃபாஸ்டா சாண்ட்ரங் பின்னாடி வந்து நின்னுட்டு ஒரு ரோஸை கொடுக்கும். யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எதுக்காக உன்கிட்ட ரோஸ் வாங்கணும் அப்படின்னு அவ கேக்குறா. அந்த ரோஸை நீ வாங்கினா உன் டீம்ல நான் ஒரு 5வது மெம்பரா சேர்ந்து அந்த ஸ்கூலை எதிர்த்து சண்டை போடுறேன் அப்படின்னு பீஃபங் சொல்லவும், எங்களுக்கு துரோகம் பண்றியா அப்படின்னு ஷீ கேட்கவும், அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, 2 டீம்லயுமே ஒரு மெம்பர் கம்மியா இருக்கு, நான் உங்க டீம்ல சேர்ந்தோம்னா நீங்க தான் வின் பண்ணுவீங்க அப்படின்னு பீஃபங் சொல்றான். இவனெல்லாம் ஏன்டா டீம்ல சேர்த்த அப்படின்னு ஷீ டென்ஷன் ஆகுறாங்க. என்ன தைரியம் இருந்தா சாண்ட்ரங் மேல கை வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சியாச்சான் வந்துட்டு அட்டாக் பண்ண போகும். அவனோட பவரை யூஸ் பண்ணி டக்குனு சியாச்சான் அட்டாக் பண்றான். இந்த பீஃபங் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லி எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுதாங்க. இந்த வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லவும், இதை நான் வாங்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவா அப்படின்னு சாண்ட்ரங் கேக்குறா. ஓ அப்படின்னா நீ என்னையவே எதிர்க்கிறியா அப்படின்னு பீஃபங் கேட்டு இப்ப சியாச்சானை பிடிச்ச அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். சியாச்சானை செம்ம ஸ்பீடாவும் ஃபோர்ஸாவும் அட்டாக் பண்றான். இவனோட பவரை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எங்க சென் ஃபேமிலிக்கு இன்னொரு மரியாதை இருக்கு, அநியாயம் நடந்தா அதை நாங்க தட்டி கேட்கணும், அது யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு இப்ப சியாச்சான் வந்து அட்டாக் பண்ண போகுவோம். உன் கான்பிடன்ஸ் நான் பிரேக் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பீஃபங் அவனோட நெகட்டிவ் எனர்ஜி யூஸ் பண்ணி சியாச்சானோட கையவே அப்படியே துண்டா எடுத்துருதான். அப்படியே அவனை தூக்கி போடவும் இப்ப நம்ம ஹீரோ அப்படியே ஒரு ரொட்டேட்டிங்ல வந்து அவனை பிடிக்கிறான். பார்த்தா இவன் கையும் சரியாயிடுச்சு. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி மிஸ் பான் கேட்கவும், அவனோட நெகட்டிவ் எனர்ஜி அவன் யூஸ் பண்ணி பொருட்களை அவனால டீசென்டிகிரேட் பண்ண முடியும். அப்படிதான் சியாச்சானோட கையை அவன் பொடி பொடியா ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. வாங்க என்ன பண்ணாங்கிறத இவங்க யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி ஃப்ராகி நினைக்குது. நம்ம ஹீரோவோட சீல் இன்னும் மோசமா இருக்கு, அது மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த பூமியை மொத்தமா அழிஞ்சிரும். ஆகலாப்பா வந்துட்டீங்களா, இல்ல நான் இப்போ வர முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், வாங்க சீக்கிரமா வா இல்லைன்னா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. நான் அவன் கையவே பிச்சுட்டேனே, எப்படி அது சரியாச்சு அப்படின்னு சொல்லி பீஃபங் யோசிக்கிறான். நம்ம ஹீரோ ரொட்டேட் ஆகிற அந்த ஒரு மொமெண்ட்ல அவன் கையை சரி பண்ணிருப்பான். அவன் கையை சரி பண்றதுக்காக நம்ம ஹீரோ ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணதுனாலதான் இப்ப நம்ம ஹீரோவோட சீல் இன்னும் பிரேக் ஆகிற கண்டிஷன்ல இருக்கு. இவன் கிட்ட அதிக ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி இப்ப செம ஃபாஸ்டா போய் அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ பறந்து பல மைல் தூரம் போய் விழுவான் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தா நம்ம ஹீரோ அசால்ட்டா இருந்துச்சு நடந்து போக்குவோம். பீஃபங்கே ஷாக் ஆகுறான். இந்த ரோசனி வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குவோம். இதைய பண்ணா இவன் எடுத்தா அப்படின்னு நம்ம பாக்குறான். மாஸ்டர் அவன் கதையை முடிச்சிருவா அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஸ்வாட் கேட்கவும், இல்ல வேண்டாம் அமைதியாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான்.
2 டீம்லயுமே இப்போ 5 பேர் இருக்காங்க, மேட்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மிஸ் ஷீ சொல்றாங்க. கில்லர் லேடி இந்த ஸ்கூலோட யூனிஃபார்ம் போட்டு இவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத ரூஃப் டாப்ல நின்னு பாத்துட்டு இருக்கா. ஷேடோ ஃபேக்ஷன் பாஸ் லேடி எங்க போயிருப்பா அப்படிங்கறத ஸ்வாயி யோசிச்சுட்டு ஃபேக்ஷன் 59க்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லி இப்போ அவனும் அந்த இடத்துக்கு கிளம்புறான். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூமுக்கு போறாங்க. வாங்க நீ வரலையா அப்படின்னு கேட்கவும் இங்க சிப்ஸ் பாக்கெட் ஃப்ரீயா கொடுக்காங்களா, நான் அதை போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு வந்துருதான்னு சொல்றான். இதுதான் எனக்கு கிடைச்ச சரியான டைம் அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி பாத்துட்டு இருக்கவும் என்ன சரியான டைம் அப்படின்னு சொல்லி பீஃபங் பின்னாடி வந்து கேட்கறான். இன்னைக்கு கிளீனிங் டியூட்டி என்னோடது, அதை பத்தி தான் சொன்ன அப்படின்னு வா சொல்றா. நீ இந்த ஸ்கூல்ல சேர்ந்த பொண்ணே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட மெமரிஸோ இங்க ஸ்டோர் ஆயிருக்கு. அவங்க எல்லாரை விட நீ ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு சொல்லி அவன் ரோஸ் கொடுக்கவும், ரோஸ் பார்க்க அழகா இருந்தாலும் அதுல இருக்கிற முள்ளு ஆபத்தானது அப்படின்னு அவ சொல்லவும், எனக்கு ஆபத்தான பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். நீ எனக்கு அண்ணன் மாதிரி இருக்க, என்னை விட சின்ன பையனை தான் நான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு அவ போகவும், ஹே ஆன்ட்டி, நீ சின்ன பொண்ணு மாதிரி வேஷம் போட்டிருந்தா உன்னோட ஒரிஜினல் ஏஜை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? உங்களை பார்த்தாலே தெரியுது ஆன்ட்டி அப்படின்னு அவன் சொல்லவுமே டப்புனு வாவனை அடிக்கிறா. என்ன தைரியம் இருந்தா ஆன்ட்டின்னு கூப்பிடுவா அப்படின்னு அவ சொல்றா. எனக்கு ஈக்குவலான ஆப்போனன்ட்டை இத்தனை நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஒரு பெரிய பிளாக் ஹோல் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணவும் கில்லர் லேடி அசால்ட்டா அதை பிரேக் பண்ணிடுறா. இது உனக்கான நேரம் அப்படின்னு சொல்லி அவனையும் பிடிச்சி வைக்கிறா. நம்ம ஹீரோ சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அவனை பிடிச்சி வச்சிருக்கிறதா நம்ம ஹீரோ வந்து பாத்துருதா. அந்த கில்லர் லேடியும் நம்ம ஹீரோவை இப்ப பாத்துருதா. நம்ம ஹீரோவோட சிப்ஸ் பாக்கெட் கீழே விழுது. அந்த கில்லர் லேடி நம்ம ஹீரோவையும் இப்ப கடத்திட்டு போயிட்டா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த கில்லர் லேடி அதாவது ஷேடோ ஃபேக்ஷனோட பாஸ் லேடி வந்துட்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லா தெரியற அந்த பீஃபங் ஏ ரொம்பவே ஈஸியா தோக்கடிச்சிட்டா. சோ அந்த ஷேடோ ஃபேக்ஷன் லேடி வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லானவா அப்படிங்கறது இதுல இருந்து தெரியுது. சன்ரங்க கொலை பண்றதுக்காக தான் அவ இந்த இடத்துக்கே வந்திருக்கா. ஆனா சன்ரங்க கொலை பண்ண சொல்லி ஷேடோ ஃபேக்ஷனுக்கு அந்த மிஷனை கொடுத்தது யாரு சன்ரங்க கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க அப்படிங்கறத இப்ப வரைக்கும் நமக்கு தெரியாம தான் இருக்கு. சன்ரங் நம்ம ஹீரோ மேல ரொம்பவே அக்கறையா இருந்ததா அவ அந்த ஸ்கூலுக்கு வெளியே பாத்திருப்பா. சோ அந்த ஷேடோ ஃபேக்ஷன் லேடி வந்துட்டு இப்ப நம்ம ஹீரோவையோ கடத்திட்டா, பீஃபங்கையோ கடத்திட்டா. இதுக்கப்புறமா தான் கதை நீங்க எதிர்பார்க்காத லெவல்ல வேற லெவல்ல சூப்பரா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.